வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பீட்ரூட் மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விடவும் குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பீட்ரூட் நம்மளுடைய ரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை வெளியேற்றிடும், ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும். இதனால் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நீக்குகின்றது. என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவன்மைகளை பீட்ரூட் ஜூஸ்லேருந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அல்சர் குணமாகுவதற்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அல்சர் முதல்ல எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலை உணவை சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அல்சர் ஏற்படும். காரசாரமான உணவுகளை அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அல்சர் ஏற்படும். பசி எடுத்தும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் உங்களுக்கு அல்சர் ஏற்படும். ஸோ இந்த குடல் புண், இந்த அல்சர் பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். காலை உணவை தவறாமல் சாப்பிடணும். இதே நீங்கள் பார்த்தோம்னா முறையற்ற ஒரு வாழ்க்கை முறையில் உணவுகளை மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பிடிக்காத ஒரு உணவு, தேவையில்லாத நொறுக்கு தீனிகள்லாம் சாப்பிடும்போது அல்சர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி அல்சரால் அவதிப்படுபவர்கள்லாம் பீட்ரூட்டை தங்களுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். தினமும் நீங்கள் பீட்ரூட் சாப்பிட வேண்டும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் 3 நாட்கள் சமைத்து சாப்பிடலாம். இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அல்சர் உங்களுக்கு விரைவில் குணமாயிடும். ஸோ எது எப்படி இருந்தாலும் அது குடல் புண் சரியாகிறதுக்கு பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா நம்மளுடைய உடலை நச்சு நீக்கம் செய்யக்கூடியது பீட்ரூட் ஜூஸ். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துவதற்கும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வாக இருக்கும். அதாவது நீங்கள் மாதத்தில் 4 நாட்கள், வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் உறுப்புகள் சுத்தமடையும். உடல் உறுப்புகளில் தேங்கக்கூடிய கொழுப்புகள், உடல் உறுப்புகளில் தேங்கக்கூடிய நச்சு கிருமிகள், அழுக்குகள், கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றப்படும் பொழுது நமக்கு நிறைய நோய்கள் அட்டாக் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும்னா முதல்ல அந்த கழிவுகளை வெளியேற்றிக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் B1 அதிகமாக இருக்கிறதால இது இரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டும் அதிகரிக்கும். பச்சையாக நம்ம பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸ் மாதிரி நறுக்கி அதில் எலுமிச்சை ஜூஸ் தொட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் நம்மளுடைய உணவுகளை சேர்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு அந்த இரும்பு சத்து கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ இதனால் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நம்ம இயங்குவதற்கான போதுமான அளவு ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனமாக இருப்பது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் சரியாயிடும். பீட்ரூட் ஜூஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிப்பு செஞ்சு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக நமக்கு வைத்து கொடுக்கும். தீக்காயம் சரியாகுவதற்கு பீட்ரூட் ஜூஸை நம்ம பயன்படுத்தலாம். சருமத்தில் தீக்காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சருமத்தில் புண், கொப்புளங்கள் ஆகியவை உண்டாகும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கும் காயங்கள் எரிச்சலை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காகவும் பீட்ரூட்டை நம்ம பயன்படுத்தலாம். தீக்காயம் பட்ட இடங்களில் பீட்ரூட் ஜூஸை தடவி வந்த முடினா அது காயம் பட்ட இடங்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும். இதை ஒரு முதலுதவி சிகிச்சை போல நம்ம பண்ணணும். ஸோ உடனே அதுக்கப்புறம் அந்த கிருமிகள் இன்ஃபெக்ஷன்ஸ் பரவாது, அலர்ஜியும் அதிகரிக்காது. ஸோ குறிப்பாக அந்த காயம் பெருசாகிட்டே போகாது. அதுக்கான அதில் கிருமிகள் உட்காந்து அது நுண்ணுயிர் தாக்கம் ஏற்படுத்தி இன்னும் பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நமக்கு பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வது நல்லது. ஸோ மருத்துவமனைக்கு சென்று உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்ளணும். ஸோ இதை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் அந்த எரிச்சல் ஆகாமல் கொப்புளங்கள் எதுவும் வராமல் பாதுகாக்கப்படும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் பீட்டாலைன் என்னும் அலர்ச்சி எதிர்ப்பு
எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை தீர்ப்பதற்கு உதவிகரமாக பீட்ரூட் ஜூஸ் இருக்கும். குறிப்பாக சிறுநீரகத்தில் உருவாகக்கூடிய அலர்ச்சியை போக்குவதற்கு பீட்ரூட் ஜூஸை நம்ம அளவோடு எடுத்துக்கலாம். அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது அந்த சிறுநீரக கற்கள்லாம் நமக்கு வந்து வெளியேற்றப்படும். சிறுநீரகத்தில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்காது. கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் சிறப்பாக செய்யும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த மூட்டு வலி, முடக்குவாதம், நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை, இது போல் எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாமல் அந்த நோய்களை எதிர்த்து போராடி அதிலிருந்து விடுபடுவதற்கான அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் தான் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பீட்டாலைன் நமக்கு கொடுக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீரில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் பீட்ரூட்டில் வந்து மிக அதிக அளவில் இருக்கிறதால இது ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும், மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும். நம்மளுடைய பெருங்குடல் வந்து நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்துக்கிறதால அதனால் நமக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து பெருங்குடலை சுத்தமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்சத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதே நமக்கு அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நார்சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏற்படாமல் நீங்கள் முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கணும்னா நார்சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய பீட்ரூட் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய மருத்துவமைகள் கிடைக்கப்பெற்று நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.